بسم الله الرحمن الرحيم يسبح لله ما في السماوات وما في الأرض الملك القدوس العزيز الحكيم. அத்தியாயம் அல் ஜும்ஆ மதீனாவில் அருளப்பட்டது. வசனங்கள் 11. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். அல்லாஹுவை துதித்துக் கொண்டிருக்கின்றன வானங்களில் உள்ள ஒவ்வொன்றும் பூமியில் உள்ள ஒவ்வொன்றும். அவன் அரசனாக இருக்கின்றான், மிகவும் தூய்மையானவன், யாவரையும் மிகைத்தவன், நுண்ணறிவாளன். هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. وآخرين منهم لما يلحقوا بهم وهو العزيز الحكيم. ذلك فضل الله يؤتيه من يشاء والله ذو الفضل العظيم. அவன்தான் உம்மிகளிடையே ஒரு தூதரை அவர்களிலிருந்தே தோற்றுவித்தான். அவர் எத்தகையவர் எனில் அவனுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதிக் காட்டுகின்றார், அவர்களின் வாழ்க்கையை தூய்மைப்படுத்துகின்றார். மேலும் அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கின்றார். ஆனால் அவர்களோ இதற்கு முன்பு வெளிப்படையான வழிகேட்டில் வீழ்ந்து கிடந்தார்கள். இன்னும் இவர்களுடன் வந்து சேராமல் இருக்கும் ஏனைய மக்களுக்காகவும் இந்த தூதர் தோற்றுவிக்கப்பட்டுள்ளார். அல்லாஹு வல்லமை மிக்கவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான். இது அவனுடைய அருள். தான் நாடுகின்றவர்களுக்கு இதனை அவன் வழங்குகின்றான். மேலும் அவன் மகத்தான அருளை பொழிபவனாகவும் இருக்கின்றான். مثل الذين حملوا التوراة ثم لم يحملوها كمثل الحمار يحمل أسفارا بئس مثل القوم الذين كذبوا بآيات الله والله لا يهدي القوم الظالمين. எந்த மக்கள் மீது தௌராத் சுமத்தப்பட்டதோ பின்னர் அவர்கள் அதன் பொறுப்பை ஏற்று செயல்படவில்லையோ அந்த மக்களின் உதாரணம் வேதங்களை சுமக்கின்ற கழுதையை போன்றதாகும். அல்லாஹுவின் வசனங்களை பொய்யென்று தூற்றிய மக்களின் உதாரணம் இதனைவிட மோசமானதாகும். இத்தகைய கொடுமைக்காரர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவதில்லை. قُلْ يَا أَيُّهَا الَّذِينَ هَادُوا إِن زَعَمْتُمْ أَنَّكُمْ أَوْلِيَاءُ لِلَّهِ مِن دُونِ النَّاسِ فَتَمَنَّوُا الْمَوْتَ إِن كُنتُمْ صَادِقِينَ وَلَا يَتَمَنَّوْنَهُ أَبَدًا بِمَا قَدَّمَتْ أَيْدِيهِمْ وَاللَّهُ عَلِيمٌ بِالظَّالِمِينَ.
الظالمين قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم ثم تردون إلى عالم الغيب والشهادة فينبئكم بما كنتم تعملون. இவர்களிடம் கூறும், யூதர்களாக ஆகிவிட்டவர்களே, மக்கள் அனைவரையும் விட நீங்கள்தாம் அல்லாஹ்வின் அன்பிற்குரியவர்கள் என்று கர்வத்துடன் எண்ணுவீர்களானால், உங்கள் கருத்தில் நீங்கள் உண்மையாளர்களாயிருந்தால் மரணத்தை விரும்புங்கள். ஆனால் அவர்கள் செய்துவிட்ட தீய செயல்களின் காரணத்தால் அதனை அவர்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். மேலும் அல்லாஹ் இந்த கொடுமைக்காரர்களை நன்கு அறிந்தே இருக்கின்றான். இவர்களிடம் கூறும், எந்த மரணத்தை விட்டு நீங்கள் விரண்டோடுகின்றீர்களோ அது திண்ணமாக உங்களை அடைந்தே தீரும். பின்னர் மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அறிந்தவனாகிய இறைவனின் முன் நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். மேலும் நீங்கள் என்னவெல்லாம் செய்து கொண்டிருந்தீர்களோ அவற்றை அவன் உங்களுக்கு அறிவித்துத் தருவான். يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, வெள்ளிக்கிழமை என்று தொழுகைக்காக அழைக்கப்படும் போது அல்லாஹுவை நினைவு கூர்வதன் பக்கம் விரைந்து செல்லுங்கள். கொடுக்கல் வாங்கலை விட்டுவிடுங்கள். இது உங்களுக்கு மிகச் சிறந்ததாகும், நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால். பின்னர் தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டால் பூமியில் பரவிச் செல்லுங்கள். அல்லாஹுவின் அருளை தேடுங்கள். மேலும் அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூர்ந்த வண்ணம் இருங்கள். உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடும். وَإِذَا رَأَوْا تِجَارَةً أَوْ لَهْوًا انفَضُّوا إِلَيْهَا وَتَرَكُوكَ قَائِمًا قُلْ مَا عِندَ اللَّهِ خَيْرٌ مِنَ اللَّهْوِ وَمِنَ التِّجَارَةِ وَاللَّهُ خَيْرُ الرَّازِقِينَ. அவர்கள் வியாபாரத்தையோ விளையாட்டு வேடிக்கை நடைபெறுவதையோ பார்த்தபோது அவற்றின் பக்கம் பாய்ந்து சென்று விட்டார்கள். மேலும் உம்மை நின்ற நிலையில் விட்டுவிட்டார்கள். அவர்களிடம் கூறும், அல்லாஹ்விடம் இருப்பவை விளையாட்டு வேடிக்கை மற்றும் வியாபாரத்தை விட சிறந்தவையாகும். மேலும் அல்லாஹ் அனைவரை விடவும் சிறந்த வாழ்வாதாரம் வழங்குபவனாக இருக்கின்றான்.